தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 19/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 142:7. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: சிறையினின்று என்னை விடுவித்தருளும், உமது பெயருக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் இறைவனை துதிக்க விடாதபடி, வேதத்தை வாசிக்காதபடி, கர்த்தரை மகிமைப்படுத்தாதபடி பிசாசு நமக்கு சோர்வுகளை, அசதிகளை, பலவீனங்களை கொண்டு வந்து நம்மை கட்டி சிறைப்படுத்தி வைத்திருக்கின்றான். பிரியமானவர்களை, நாம் யோசிக்கின்றோம், எனக்கு மிகவும் உடல் பலவீனம், ஜெபிக்க முடியவில்லை, துதிக்க முடியவில்லை என்று நாம் நம்முடைய உடல் பலவீனத்தை நினைத்துக் கொண்டிருப்போம். அது அப்படியல்ல. கர்த்தர் என்று கூறுகின்றார், இது சாத்தான் ஜெபிக்க துதிக்க விடாதபடி நம்மை சிறைப்படுத்தி உள்ளான். ஆகவே நாம் ஊக்கமாக ஜெபித்து அந்த சாத்தானுடைய சிறை இருப்பிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் அதற்கு கர்த்தருடைய தயவுதான் தேவை. பிரியமானவர்களே, நாம் இதை உணர்ந்து, இது நமது உடல் பலவீனம் அல்ல, இது சத்துருவினுடைய சிறை இருப்பு, நம்மை சிறையிருக்க வைத்துள்ளான், கெட்டி வைத்துள்ளான் என்று நாம் உணர்ந்து அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர வேண்டும். அந்த சோர்வை நாம் பெரிதாக எடுக்காமல், நான் பலவான், கர்த்தர் என் வலது பக்கத்தில் உள்ளார் என்று நாம் தலை நிமிர்ந்து எழுந்து இறைவனை துதிக்க மேற்படுவோம். அப்பொழுது நமது சிறையிருப்பு விடுவிக்கப்படும். சிறைவிரிப்பிலிருந்து நம்மை கெட்டு வைத்திருக்கின்ற அந்த சாத்தான் வெட்கப்பட்டு ஓடிவிடுவான். நம் ஆசீர்வாத தடைகள் நீங்கி ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றே நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்து நம்மை உயர்த்துவார். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக, அப்பா, சாத்தான் எங்களை சிறையிருக்க வைத்து ஜெபிக்க துதிக்க வைத்து விடாதபடி எங்கள் உடற் சோர்வை அவன் ஏற்படுத்தி உள்ளான் என்று நீர் உணர்த்தின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இனி அந்த சாத்தானுடைய சிறையிருப்பிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று நாங்கள் தைரியமாக எழுந்து நீர் எங்களுடன் நிற்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் எப்பொழுதும் துதிக்க, வேதம் வாசிக்க எங்களுக்கு பலன் தாங்க. சத்துருடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.